உங்க மேல தேவத்திட்ட நீங்க தான் உங்க கண்ணீருக்கு மதிப்பு வேற. ஏன்னா காத்திருந்தவர்கள் நீங்க. அப்ப இந்த கொஞ்ச காலத்துல என்ன இருக்கு? அழுகை இருக்கு. அந்த அழுகை சந்தோஷமா மாறும்போது அது எப்படிப்பட்ட சந்தோஷமாய் மாறுமா? கொஞ்ச காலம் முடியும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்துல நீங்க பட்ட வேதனை மறக்க முடியாது. காத்திருப்பு காலத்துல தான் அந்த வாழ்க்கை தீவு ரொம்ப மங்கும். அவர் நெறிந்த நாணலை ரொம்ப முறிவு ஏற்படுகிற காலம் இந்த காத்திருப்பு காலம். ரொம்ப முறிவு, பல விதங்கள்ல முறிவு. இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தர் உயிர் வாழ்றது பெரிய விஷயம். ஒருத்தர் இந்த பூமியில அதிபதி ஆகிறத விட இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தர் உயிர் வாழ்றது தெரியுமா? கண்கள் காணும், என் கண்கள் காணும், என் காதுகளில் கேட்கப்படினதை என் கண்கள் காணும். ஆமென். ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களிகூர்ந்தான். கண்டு களிகூர்ந்தான். கர்த்தர் சொல்றாங்க, இவர் அவன் காண ஆசையா இருந்தான். ஆண்டவர் ரிசல்ட் ஆண்டவரே கண்டு களிகூர்ந்தான். எத்தனை பேர் சொல்லுங்க, இதுதான் என் ரிசல்ட்டா இருக்க போகுது, இதுதான் என்னுடைய ரிசல்ட்டா இருக்க போகிறது. என்னுடைய நாள். அப்ப கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். எதை அவன் காண ஆசையா இருந்தானோ அதை கண்டு களிகூர்ந்தான். இன்னைக்கு காலை வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வார்த்தை கொஞ்சம் பேசப்பட்டது. 1-2 வார்த்தைகளை மட்டும் டச் பண்ணிட்டு அதுல ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வார்த்தையை கேட்கும் போது பலப்படுகிறோம். அந்த வார்த்தை நிறைவேறுவதை பார்க்கும் போது களிகூர்கிறோம். ஆமென். வார்த்தை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பலன். தொய்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் ஒரு உற்சாகம், தொய்ந்து போகும்போது ஒரு பலன். ஓகே, நடக்கும். நம்பிக்கையற்று வருவோம், தளர்ந்து உட்கார்ந்துருப்போம். ஒரு வார்த்தை வந்து அப்படி தட்டும், அவ்வளவுதான். ஒரு புது பலன், புது நம்பிக்கை. ஆமென். ஆனா அந்த வார்த்தை நிறைவேறும் போது, காதுகளிலே கேட்கும் போது பலன் உண்டாகிறது, கண்களிலே காணும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் கேட்க பண்ணி பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, காண பண்ணி மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். இவ்வளவு காலம் என்னை கேட்க பண்ணி பலப்படுத்துகிறவர் இன்னும் சீக்கிரத்தில் என்னை காண பண்ணி மகிழ பண்ணுவார். ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சொல்லப்பட்டபடி, ஆமென், எசேக்கியேல் 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 40:3 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. எசேக்கியேல் 40வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். கர்த்தர் எனக்கு காண்பிக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் சொல்றவங்க, Glory lama sheka barabalara. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் கண்கள் காணும். சத்தமா சொல்லுங்க, என் கண்கள் காணும், என் கண்கள் காணும். என் காதுகளில் கேட்க பண்ணினதை என் கண்கள் காணும். ஆமென். காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான். ஆமென். ஒரு வார்த்தை வரும்போது நமக்குள்ளே எழும்புகிற ஆசைக்கு காரணம் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க, இவர் அவன் காண ஆசையா இருந்தான். ஆண்டவர் ரிசல்ட் ஆண்டவரே கண்டு களிகூர்ந்தான். எத்தனை பேர் சொல்லுங்க, இதுதான் என் ரிசல்ட்டா இருக்க போகுது, இதுதான் என்னுடைய ரிசல்ட்டா இருக்க போகிறது. என்னுடைய நாள். அப்ப கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப தேவன்
கண்டு கழிகூறும்படியாய் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். ஆமென். ஒரு நாளை நியமித்திருக்கிறார். 118வது சங்கீதம் 24வது வசனம் நமக்கு தெரியும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து. அப்ப அந்த டே வந்த போது ஜனங்க சபையார் பாட ஆரம்பிக்கிறாங்க. This is the day that the Lord had made. இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே, இந்த டேல, இந்த நாள்ல களிகூர்ந்து மகிழ கடவும். களிகூறும்படியான நாளை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்பட்டு சபையாளர் எல்லாரும் எழுந்து நின்று பயபக்தியோடு நிற்கும் போது அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டு வாசிக்கப்பட்டது. அந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழும்போது ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நெகேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே. அப்போ மகிழும்படியான நாள்ல நம்ம அழணும் நினைச்சாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அழும்போது பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் குறித்த நாள்ல அழணும்னு நினைச்சா கூட கர்த்தர் உடனே ஸ்டாப் பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்த 11வது வசனத்தை பாருங்க. லேவியரும் ஜனங்கள் எல்லாரையும் அமர்த்தி அழாதிருங்கள். இந்த நாள் இதுல நீங்க விசரப்படக்கூடாது. இதுல நீங்க அழக்கூடாது. இந்த டேல நீங்க அழக்கூடாது. சில நாள்ல ரொம்ப அழும்போது எதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து காண்பிக்கிறேன்னா, ஒரு நாளை உண்டு, ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஆமென். என் அழுகைய ஸ்டாப் பண்ணி என்னை சிரிக்க வைக்கிற, என்னை மகிழ வைக்கிற, என்னை களிகூற வைக்கிற. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த டேல நீங்க அழக்கூடாதுன்னு சொல்லும் போது 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், எஸ், நான் இந்த செய்தியோடு இதை கொண்டு வரேன், எஸ், மகிழும்படி ஒரு நாளை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் நிறைய பேர் கேட்கிறோம், செய்தியை நிறைய பேர் கிருபையினால கேட்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறோம்? உணர்ந்து கொள்ளுகிறோம். சரித்திரம் படிப்பதற்கல்ல கர்த்தர் சபையை கூட்டி கொண்டு வருவது, நம்முடைய சரித்திரத்தை மாற்றுவதற்கு. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியா ஜனங்கள் புசித்து குடித்து பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போன வார்த்தை உணர்ந்தவன் மகிழ தொடங்கிடுவான். வார்த்தை உணரவன். இது இந்த நாள் நீங்க விசரப்படக்கூடாது. இந்த நாள் அப்போ மகிழும்படியாய், கண்டு மகிழும்படியாய் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார் பாருங்க. குறித்த காலம். ஆண்டவரே 75 வயசுல இருந்து கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற காத்திருக்கிறார். எந்த வருஷம்னு கர்த்தரப்ப ஏற்கனவே குறிச்சிட்டார். ஆமே. வருகிற வருஷத்தில் குறித்த காலம். அப்போ 100வது வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தை பிறகுது. 75வது வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறதுக்கு முன்னமே கர்த்தர் காலத்தை குறிச்சிட்டார். ஆபிரகாமே, உனக்கு 76லயே தரணும்னு நினைச்சேன், அந்த கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி 80ல தரலான்னு பார்த்தேன், அன்னைக்கு ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி ஆயிட்டு
அடுத்து 86ல தரலான்னு பார்க்கும்போது நீ அப்படியே ஆகார்ட்ட போயிட்ட. ஆமென். இல்ல, வருகிற வருஷத்துல ஆமென் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சிலர் அப்படித்தானே, உனக்கு நான் அதுக்கப்புறம் தரேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஆமென். வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 வந்துட்டு ஆபிரகாமே வருகிற வருஷத்துல குறித்த வேளையில் குறித்து அவன் ஆண்டவர் நோட் பண்ணி வச்சுட்டாரு. அதனாலதான் அவரை எப்படி எல்லாமோ அசைக்க பார்க்கிறோம். ஆமென். வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல ஆதியாகமம் 21:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த, தேவன் எப்போ குறித்தார் சொல்லுங்க? எப்போ குறிச்சிட்டார்? எப்போ குறித்தார்? எப்போ குறிச்சிட்டார்? நம்ம எப்போ குறிப்போம்? ஒவ்வொரு புது வருஷத்துல குறிப்போம். ஆமே, ஒவ்வொரு புது மாசத்துல கலண்டரை பார்ப்போம். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் அப்படியே லைன் போட்டு 30க்குள்ள எழுதிருவோம். ஆமே. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், குறித்த காலம் இருக்குப்பா, குறித்த காலம், குறித்த காலம். அந்த டே வந்து முடியும் போது குறித்திருந்த காலம், குறித்திருந்த காலம். எப்போ குறித்தார் தெரியுமா? எப்பவோ குறிச்சிட்டார். எப்போ குறித்தாருன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே குறித்துட்டார். என்னுடைய நாள். எது கர்த்தருடைய நாள் தெரியுமா? கர்த்தர் குறித்திருக்கிற காலம். எது கர்த்தருடைய நாள்? கர்த்தர் குறித்திருக்கிற காலம். அப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்கிறார்னா வார்த்தை தந்துட்டே இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் ஒரு காலத்தோடு தான், தேவன் எப்பவுமே வார்த்தையை காலத்தோடு தான் குறித்து வைப்பார், காலத்தோடு. அதனாலதான் பல இடத்துல இயேசு சொல்வார்ல, வேலை வரல, இயேசுவை குறித்து வேலை வரல, வேலை வரல. ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது என்னுடைய வேலை வந்தது அப்படின்பார். தேவன் எந்த ஒரு காரியத்தையுமே காலத்தோடு தான் குறித்து வைப்பார். காலங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. உலகம் சொல்லும், இது ஆபிரகாமுக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கு சரியான காலம் அல்ல. கர்த்தர் சொல்லுவார், குறித்த காலம், தகுந்த காலம். அப்ப தேவ பிள்ளை என்ன செய்யணும்? அந்த நாளை காண ஆசையா இருக்கணும். அப்படி ஆசையா இருக்கிறோம், அதுல என்ன காண்பிக்கிறது? ஒன்று, நான் அந்த நாளை காண்பேன் என்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது. 2, அந்த நாள் வரை கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார் என்று நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறது. 3, அந்த டே என்னுடைய பெஸ்ட் டேயா இருக்கும் என்பதை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆசையா இருந்தான். அப்ப எதிர்பார்த்து இந்த காத்திருக்கும் காலத்திலே கர்த்தர் வார்த்தையை தந்து காத்திருக்க வைக்கிறார். இதை குறித்து பல செய்திகள் நாம் கேட்டாலும் அந்த நாள் அது ஆபிரகாமுக்கு தெரியல, அது யாருக்குமே தெரியாது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, சகரியா 14:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு. அப்போ உங்களுக்கு, அப்போ நமக்கு என்ன தெரியணும்? அந்த நாளை காண பண்ணுவார்னு தெரியணும். ஆமென். அது கர்த்தருக்கு தெரிந்தது. யாருக்கெல்லாம் தெரியாது தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியாது. காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் வேலை வருவதற்கு முன்பதாகவே மரியாள் வந்து யார் அவசரப்படுத்துறாங்க? இயேசு அவசரப்படுத்தும் போது இயேசு சொல்லுகிற, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். அப்ப மரியாளுக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது? மரியாளுக்கும் தெரியாது.
சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர்? ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரை நீ இறக்கத்தை வைக்க போறீங்க? தூதனுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. முற்பிதாக்களுக்கும் தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது, தூதனுக்கும் தெரியாது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6, 7 வசனங்களிலே சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறதற்கு உங்களுக்கு, அப்ப யாருக்கும் தெரியாது? அப்போஸ்தலர்களுக்கும், அதாவது புனிதர்களாய் எண்ணப்படுகிற அப்போஸ்தலர்களுக்கும் தெரியாது, மரியாளுக்கும் தெரியாது. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்கள். எல்லாத்தையும் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டார். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, தெரியாது. மரியாளுக்கு தெரியாது, தூதனுக்கு தெரியாது, முற்பிதாக்களுக்கு தெரியாது, அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நாள் யாருக்கு மட்டும் தெரியும்? ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. அந்த நாள் வரும்போது நமக்கு தெரியும். அப்பொழுது நாம் சொல்லுவோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு காலம் என்பது கொஞ்ச காலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு காத்திருக்க வைக்கிறாரோ அதிலும் அதிகமாய் அந்த பலனை அனுபவிக்க வைப்பார். புரியும்படி சொல்லணும்னா, பைபிள்ல ரொம்ப நாள் காத்திருந்த யாரு? வாக்குத்தத்தம் நிறைவேற ரொம்ப நாள் காத்திருந்தது யாரு? ஆபிரகாம். எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருந்தார். இது சில வாரங்களுக்கு முன்புதான் இந்த வார்த்தையை சொன்னேன். 100 வயசுல குழந்தை பிறக்குது. ஆபிரகாம் மரித்தது எப்பொழுது? 175. அப்போ எத்தனை வருஷம் நன்மை அனுபவிக்கிறார்? 75 வருஷம். காத்திருந்தது 25 வருஷம். அந்த 75 பார்க்கலன்னா 25 பெருசு. ஆமே. 75 பார்க்கலன்னா 25 பெருசு. 2 பார்க்கலன்னா 1 பெருசு. 3 பார்க்கலன்னா 2 பெருசு. 10 பார்க்கலன்னா 5 பெருசு. ஆண்டவர் 100ல அப்படி பார்த்துட்டு அப்படி இல்ல. அடுத்து 75 இயர்ஸ். அந்த 75 வருஷத்துல மகன் ஈசாக்கோடு மோரியா தேசத்துக்கு டூர் போறாரு. விறகெல்லாம் கட்டி எடுத்துட்டு, அடுவா அவனுக்கு ஒரு சூப்பர் ஊரு காட்டித்தாரே, நடந்து மலை மேல ஏறாங்க. தேவன் ஒரு குறித்த காலத்தில் களி கூறும்படி வைத்திருக்கிறார். ரொம்ப நாள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்க வைக்கிறார்னா நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தாவீது என்ன சொல்லுகிறார்? வெகு தூரத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் எனக்கு தெரிவிக்கிறேன். நம்ம பிரச்சனை என்ன? இன்னைக்கு காலையில வாக்குத்தத்தம் கேட்டா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும், நாளைக்கு சாட்சி சொல்லணும், நாளை கழிச்சு சர்ச்சைக்கு வரக்கூடாது. என்ன கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே, பிரைஸ் எல்லாம் அப்படியே பாக்குறது, அப்படியே நினைக்கிறது இல்ல, ஒண்ணு இல்ல இல்ல. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமே. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் பார்க்கணும், அந்த நாளை நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். விரும்புறவங்க அப்படியே சோம் பண்ணுங்க. நான் பார்க்கணும். Thank you Holy Spirit. ஆமென். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு செய்தி. தொடர்ந்து வருகிற நாட்கள்ல நாம் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை வைத்து கேட்கலாம். இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்?
இந்த கொஞ்ச காலம்தான். இதுதான் இந்த காத்திருப்பு காலம் என்பது. கொஞ்ச காலமா இருந்தாலும் அது கொஞ்சம். ஆமென். இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி. 1, ஏசாயா 29:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக கொஞ்ச காலத்துல அது மாறும். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அப்படி 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கொஞ்ச காலம் எப்படி இருப்போம் தெரியுமா? அப்படியே தான் இருப்போம். ஒரு மாற்றம் இருக்காது. ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? நீ அப்படியே தான் இருக்கிறியா? ஆமென். இந்த வார்த்தையை எழுதும் போது கொஞ்சம் அப்படியே தியானிச்சிட்டு இருக்கும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தை அப்படியே எழுத வைப்பார். பாரு, அந்த கொஞ்ச காலத்துல நீ இருப்ப. ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல இந்த வார்த்தை கவனிங்க. இந்த காத்திருப்பு காலத்துல உயிரோடு இருக்கிறது அதிசயம். ஆமென். இந்த காத்திருப்பு காலத்துல உனக்கு என்ன இருக்குன்னு கேட்ட சொல்லணும், நான் இருக்கிறேன். ஆமென். உனக்கு என்ன இருக்கு? நான் இருக்கிறேன். ஆபிரகாமின் சரீரம் செத்த நிலைமை, சாராளின் கற்பம் செத்த நிலைமை, ஆனா 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய பராமரிப்பு எனக்கு எல்லாமே 2 மடங்கா கிடைச்சுன்னு சொல்லல, என் ஆவியை காப்பாற்றினது. என் ஆவியை காப்பாற்றினது. காத்திருப்பு காலத்துல ஏன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்க ஃபேஸ் பண்ற காரியங்கள் எல்லாம். ஆமென். காத்திருப்பு காலத்துல உயிரோடு இருக்கிறதே அதிசயம். கர்த்தர் அதிசயம் வச்சிருக்கிறார் இந்த பகல் வேளையில சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதிசயம். என்ன அதிசயம்? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்ல. ஆமென். நேத்து கேட்ட வார்த்தைக்கு, போன வாரம் கேட்ட வார்த்தைக்கு இந்த நாளை எப்படி காண்பேன்னு நினைச்சேன். ஆமென். நீ வார்த்தையை பிடிச்சு காத்திருக்கிற, எப்படி இருக்க? அப்படியே இருக்கிற. அப்படியே இருக்கிறேன்னா ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம இருக்கிறது தான் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு காலத்துல, இந்த காத்திருப்பு காலத்துல தான் அந்த வாழ்க்கை தீபம் ரொம்ப மங்கும். அவர் நெறிந்த நாணலை ரொம்ப முறிவு ஏற்படுகிற காலம் இந்த காத்திருக்கிற காலம். ரொம்ப முறிவு, பல விதங்கள்ல முறிவு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்கும். ஏன்னா முறிவு எங்க இருக்குன்னா ஆழத்துல, ஆழத்துல. அப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கிறோம்? கிருபையில. அதான் எஸ்ரா சொல்றார், நீங்க கொஞ்சம் கிருபையும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிருபை பாராட்டாம இருந்திருந்தா, நாங்க இல்ல, நாங்க உயிரோடு இருக்கிறோம்னா கிருபை. ஆமென். நம்ம பல நேரத்துல நன்மைகள் சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஜீவனோடு காக்கிறதின் அருமையை புரியாம இருக்கிறோம். எங்க இது தீபம் பூணு ஊதுனா அணைஞ்சிரும். இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாம் இருக்கிறவன சாத்தான் தொட மாட்டான். இந்த காத்து இருக்கிறான் தெரியுமா, ஒண்ணு இல்லாம அவனை தான் சுத்தி 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 சுத்தி. அந்த 12 கூட நிறைய இருக்கும்போது சாத்தான் வரல. ஆனா இயேசுவுக்கு ஒண்ணு இல்லாம பசி இருக்கும்போது வந்தான். ஏன்னா அடுத்து ஏதோ ஒண்ணு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியும் அடுத்து ஏதோ வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளைய பசியில விட்டார்னா அடுத்து ஏதோ ஒண்ணு வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளை அழ விட்டார்னா அடுத்து ஏதோ ஒண்ணு வெயிட்டா நடக்க போகுது. அவருடைய நேச பிள்ளைய காத்திருக்க வைக்கிறார்னா அடுத்து ஏதோ ஒண்ணு வெயிட்டா நடக்க போகுது.
நல்ல கைகளை தட்டி ஷாலாபாகாரா ஷேமாமாகாரோ ரிபாபாலா ஷேகரா. நான் உன்னுடைய நேச பிள்ளை. என் வாழ்க்கையில் ஒரு கடினமான பகுதி அனுமதித்தா அடுத்து வெயிட்டாவது நடக்க போகுதுன்னு தாரி. Glory. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதனாலதான் அப்போ நிறைந்திருந்த இடத்துல வரல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நேச பிள்ளை இல்ல, பசிக்க விட்டு இருக்கிறாரு. வெயிட் அடுத்து ஏதோ நடக்க போகுது. அதனால வந்து அதுக்குள்ள தள்ளி போட்டுறணும். அதான் அதுக்குள்ளதான் நம்மளை தள்ளி போட, நம்மளை விசுவாசத்திலிருந்து வலிமை போக பண்ண. ஆமே, எலியா மாதிரி போது ஆண்டவர் எதுக்கு இந்த லைஃப்னு சொல்லி சூறை செடி கீழே படுத்திருக்க வைக்க பல விதங்களிலே ஏசபேல் போன்ற ஆட்கள் மூலமாய் பிசாசானவன் சுத்தி நெருக்கும் போது இந்த கொஞ்ச காலத்துல கர்த்தர் எழுதிட்டார், அப்படியே இருக்கும். அப்படி அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. ஓ ராலா பாகாராபா சேமாமா லகரா சந்தரலரா ரிபாபாலரா ரிகமமரோ சேமமரோ. ஏங்க எத்தனை முறை ஆமென் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். இந்த கொஞ்ச காலத்தை கடக்க கர்த்தர் கிருபை தருவா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா இந்த படகு முங்கிரும். தனியா விட்டாலும் ஓடி வந்துடுவார். ஆமே, சீஷர்களை தனியா போன்ட்டார், ஓடி வந்துட்டார். ஏன்னா படகு அலைவுபட ஆரம்பிச்சிட்டு. ஆமே, யோசேப்பு எகிப்துக்கு போகிறார், கொண்டு போகப்படுகிறார். சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு மிருகம் அடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசேப்பு குறித்த ஒரு துர்ச்செய்தியை கொடுக்கிறாங்க. தகப்பன் நம்பிட்டார், நம்பி ஓன் அழுறார். அவரால் தாங்க முடியல. வருடம் 20 வருடங்கள் மேல கழிகிறது. இப்பொழுது செய்தி வருகிறது, 22 வருடங்கள் கழித்து யாக்கோபுக்கு செய்தி வருகிறது. நீங்க நல்ல கவனிங்க, உம்முடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா? எகிப்து தேசத்து ஆதியாக 45வது அதிகாரம் 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அறிவித்தார்கள். 28வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு அதிபதியா இருக்கிறானா? அப்படி கேட்கல, இன்னும் உயிரோடு இருக்கிறானே. ஹalleluya. இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தன் உயிர் வாழ்றது பெரிய விஷயம். ஒருத்தன் இந்த பூமியில அதிபதி ஆகிறதை விட இந்த காத்திருப்பு காலத்துல ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் தெரியுமா? ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிபதியா இருக்கிறான், இப்படிதானாங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். இல்ல, இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இன்னும் ஏன் யாக்கோபு இப்படி சொல்ல காரணம் உண்டு. ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை, அதாவது கர்த்தர் யோசேப்புக்கு காண்பித்த தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை வீட்டில் வெளிப்படுத்துகிறான். சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள், தகப்பனோ அதை மனதில் வைத்திருந்தான். இதே போலதான் யாக்கோபின் வாலிப நாட்களிலே கர்த்தர் வானத்தை திறந்து அவனை குறித்த திட்டத்தை சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபுடைய பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவர், நான் செல்லுகிற இடத்துல எல்லாம் என்னை பாதுகாத்து, கர்த்தர் அதே போல பாதுகாத்து கொண்டு வந்து நிறுத்தினார். இப்பொழுது யோசேப்பை குறித்த திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த யோசேப்பு 37வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க,
அவ யோசேப்பும் அவங்க கூட சேர்ந்துதான் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா எப்போ தரிசனத்தை சொல்லுகிறானோ அதன் பிறகு யாக்கோபு என்ன பண்றாருன்னா அதை மனசுல வச்சுட்டு சகோதரர்கள் கூட யோசேப்பை விடல. ஏன் தெரியுமா? அவன் காக்கப்படணும். அந்த பாதையில நடந்து வருகிறவனுக்கு தான் தெரியும். அதுவரை சகோதரர்கள் எங்க போய் ஆடு மேய்க்கிறாங்களோ யோசேப்பும் கூட ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனால் எப்பொழுது இந்த தரிசனம் சொல்லப்பட்டதோ அதன் பிறகு அதை மனதில் வைக்கிறான். யோசேப்பை கூட வச்சுட்டான். என யோசேப்பை பாதுகாக்கணும். ஆமென். தரிசன பாதையில் நடக்கிறவனுக்கு தான் தரிசனம் உள்ளவன் காக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் உண்டாகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லும் போது என்ன சொல்லிக் கொடுக்கிற தெரியுமா? தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆனால் அப்படி இருந்தும் யாக்கோபால அந்த மகனை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதனால ஓன அழுறாரு. ஆனா யாக்கோவே, யோசேப்பை குறித்த தரிசனம் கொடுத்தது நீங்க கிடையாது. தரிசனம் கொடுத்தவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். நாம நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ முடியாது. ஆனா நம்ம பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்குமானா, நம்ம பிள்ளைங்க மேல தேவ திட்டம் இருக்குமானா, ஷலகா பகரா சந்தனலகரா ரிமாமா. ஆமென். நம்முடைய பிள்ளைங்க. அதனாலதான் யோசேப் ஆண்டவரே, அப்ப தரிசனம் எல்லாம் பொய் ஆயிட்டா ஆண்டவரே. 2 வாட்டி, ஒரு வாட்டில 2 வாட்டி அவனுக்கு சொன்னீங்களே, அவனை குறித்து சொன்னீங்களே, பொய் ஆயிட்டா இல்ல. இப்போ யாக்கோபுக்கு எது பெருசு தெரியுமா? அவன் உயிரோடு இருந்தாலே பெருசு. உயிரோடு இருக்கிறதே பெருசு. ஆமா, சகோதரர்கள் சொல்றாங்க அவன் அதிபதியா இருக்கிறது சகோதரர்களுக்கு பெருசு. ஆனா யாக்கோபு அவன் உயிரோடு இருக்கிறது பெருசு. ஆமே ஆமே. கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜீவன் சுகம் பலந்து காக்கிறார்ல, பெருசு பெருசு பெருசு. அவன் உயிரோடு இருக்கிறானே அது போதும் அப்படின்ட்டார். அது போதும். தரிசனம் அது நிறைவேறும். அவன் நிறைவேறும். அது நிறைவேறிதான் ஆகும். அதில் மாற்றம் இல்லை. அவர் ஒன்னை நிர்ணயித்தால் அதை யாருக்கும் மாற்ற முடியாது. அது நிறைவேறும். அப்ப அந்த காலத்துல என்ன தேவை? உயிரோடு இருக்கணும். ஆமே. கர்த்தர் காப்பார். கர்த்தர் காப்பார். எப்படி காப்பாரா? பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமே. இந்த கொஞ்ச காலத்துல எப்படி இருக்கிறோம்? அடுத்து இந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கணும்? 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித சோதனை. துன்பப்பட வேண்டியதில் அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான, இந்த காத்திருப்பு காலத்துல ஒரு சோதனை வந்தா பழகிரும். ஆமே. ஒரே டைப் சோதனை வந்து வைங்களேன், பழகிருவாங்க. ஆனா பலவிதமான சோதனை பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த கொஞ்ச காலத்துல யோசேப்பு சந்தித்த 7 விதமான சோதனை உண்டு. எல்லாம் தெரிஞ்சதுனால நான் அப்படி டச் பண்ணி விடுறேன். 1, பிரிவு. பிரிவு. அவங்க அப்பா விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை. 2வது ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்னா அவர்கள் சகோதரர்களுடைய அணுகுமுறை. இவன் வந்து சகோதரர்கள் எப்படி பார்க்க போறான் பாத்தீங்களா? புது ட்ரெஸ் போட்டுட்டு போறான். அப்ப எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா, அண்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் அவங்க அப்பா கொடுத்த அந்த பலவர்ண அங்கே போட்டு. ஆனா அவங்க வந்து இவனை ட்ரீட் பண்ண விதம், நடத்தின விதம் ஏமாற்றம். 3வது நஷ்டம். இவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த வஸ்திரத்தை கிழிச்சு போட்டாங்க.
4வது ரொம்ப மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுதல். 20 வெள்ளிக்காசு. நான் நினைக்கிறேன் அந்த இஸ்மவேலர் வந்ததும் சகோதரர் சொல்லிப்பாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கிற நீங்க கொண்டு போறீங்களா? அவங்க கேட்டிருப்பாங்க, எவ்வளவு நீங்க வச்சிருக்கிறீங்க? அவங்க நினைச்சிருப்பாங்க, நீங்க சும்மா கொண்டு போனாலும் ஒண்ணு இல்லை, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. சரி, நான் 20 வெள்ளிக்காசு தரலாம். ஓகே. அவங்க 10 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் வாங்கி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் பணம் அல்ல, இவங்களுடைய டார்கெட் இவன் இங்கே இருக்கக்கூடாது. அவங்க காசு கொடுக்கலன்னு அனுப்பியிருப்பாங்க. இந்த காத்திருக்கும் காலத்துல ரொம்ப குறைத்து மதிப்பிடப்படுது. பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்தோம். 5வது அடைக்கப்பட்ட நிலை. அடைக்கப்பட்ட நிலை, சிறையிருப்பு. கொஞ்ச காலம் பலவித சோதனை. 6வது நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டு. போர்த்திபாரின் மனைவி சொன்னதை மட்டும் கேட்டு விசாரிக்கிறாங்க. யோசேப்பை கூட்டி யாரும் கேட்டு விசாரிக்கல. அவனுக்கு அங்க வேல்யூ இல்லை, அவ்வளவுதான். உண்மையில அவனை கூட்டி என்னப்பா நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும். இல்ல, யோசேப்பு சொல்ல முற்பட்டு இருப்பார். வாயமுடு, உன்னை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டு. 7வது ஈஸியா மறந்துடுறாங்க. மறக்கப்பட்ட நிலை. அந்த பானை பாத்திரக்காரனுக்கு யோசேப்பு செய்த நன்மை சாதாரண நன்மையா? ஆனா ஒட்டனை மறந்துட்டானே, ஒட்டனை மறந்துட்டான். ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த காத்திருப்பும் காலத்துல யோசேப்புக்கு வாய்ஸே வெளியே வரல, வாய்ப்பே இல்லை, அவனால பேசவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய நாள் வந்ததில்ல, அன்னைக்கு யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். இன்னைக்கு உன்னால பேச முடியாத சூழ்நிலை, கர்த்தர் குறித்த நாள் வரும்போது எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த காத்திருப்பு காலத்துல கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. ஆமென். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி தேற்றணும் தெரியுமா? கொஞ்ச காலம். 30வது வயசுல யோசேப்பின் சரித்திரம் எப்படி மாறுச்சு? ஒரு ஸ்தானத்தின் அடிப்படையில் மட்டும் பார்வோன் கொஞ்சம் மேல இருக்கிறானே தவிர எல்லாமே யோசேப்பு தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அவனுக்கு வாய்ஸ் எடுக்கவே முடியல. அவ்வளவுதான் மதிப்பு. ஆமே. எபிரேயன், அடிமையானவன், எப்படியெல்லாம் அவனை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினான். இப்ப யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த கொஞ்ச காலத்தை நான் எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி ஆண்டவரை தாண்டுவேன்? ஆமே. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே. யோசேப்பு எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள் அந்த ஜெயில இருந்து அழுது இருப்பார்? 13 வருஷம் எவ்வளவு அழுது இருப்பார்? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அந்த தீபத்தை அணைய விடல. ஏன்னா அந்த நாளை யோசேப்பு பார்க்கணும். எவ்வளவு அந்த பொய்யான குற்றச்சாட்டுலாம் வைக்கும் போது எவ்வளவு நெஞ்சு உடஞ்சு அழுதிருப்பார். ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணி தண்டிக்கப்படலை, தப்பு பண்ணிடக்கூடாது, அதுவும் நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடினான். அப்படியே மாத்திட்டாங்க. தப்பு பண்ண வந்தான்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளைண்ட் அவன் மேல வச்சு அவன் போய் உட்கார்ந்துருது. எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு அழுதிருப்பார். அந்த கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. கர்த்தர் கூட இருக்கிறார். 3வதாக இந்த கொஞ்ச காலத்துல என்ன இருக்கும்னா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கும். அதை நான் இப்ப டச் பண்ணாலும் அதை யோவான் 16 நீங்கள் 16 முதல் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட கொஞ்ச காலம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள் அப்படிம்பார். உடனே சீஷர்கள்
17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் அன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன நமக்கு விளங்கலையே. அப்படி சொல்லும் போது இயேசு அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து, நம்ம என்ன அவர்கிட்ட கேட்க விரும்புறோம்லாம் அவருக்கு தெரியும். கேட்கட்டும் சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கிறார். 24வது வசனத்தை வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆனா 19 வாசிங்க. 19 முதல் 3 லைன் வாசிட்டு 24 வாசிங்க. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறாங்க. சில காரியத்தை கேட்கணும்னு விரும்புறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒண்ணுமே கேட்கல. அடுத்து சொல்றார், கேளுங்கள் அப்படிங்கிறார். நீ ஏதோ கேட்கணும்னு விரும்புறப்பா, கேளு. அது வேண்டாம், அது வேற ஒண்ணும் இல்ல, அது அப்புறம். நீ இன்னும் கேட்காம இருக்கு. நீ என்ன விரும்புறன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, கேளு. ஏதோ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கல, கேளு. இயேசு சொல்றார், நீங்க அழுவீங்க, ஆனால் உங்க துக்கம். அப்ப இந்த கொஞ்ச காலத்துல என்ன இருக்கு? அழுகை இருக்கு. ஆனா அந்த அழுகை சந்தோஷமா மாறும்போது அது எப்படிப்பட்ட சந்தோஷமாய் மாறுமா? 21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். 22வது வசனம், அதுபோல, அதாவது கர்ப்பவதி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் பட்ட வேதனை எப்படி மறக்கிறாளோ, அதே போல இந்த கொஞ்ச காலம் முடியும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்துல நீங்க பட்ட வேதனை மறக்கும்படியாய். சங்கீதக்காரன் எனவேதான் எழுதுகிறான், துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியா இன்பத்தை காணும். இந்த கொஞ்ச காலத்துல யோசேப்பு கர்த்தர் உயிரோடு வைத்திருந்தார். பலவிதமான பிரச்சனைகள் கர்த்தர் பாதுகாத்தார். யோசேப்பு ரொம்ப அழுவார். 42:24 அப்புறம் போய் அழுதான் இருக்கும் ஆதியாகமம். 43:30 அறைக்குள்ள போய் அழுதான் இருக்கும். 45:1-2 அடக்கி கொள்ள கூடாமல் எல்லாரையும் வெளியே போக சொல்லி அழுவான். நல்ல கவனிங்க, அழுகைக்கு ஒரு எண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். யோசேப்பு அழுதான் இருந்துச்சு. ஒரு இடம் வந்துச்சு பாருங்க, அடக்கி கொள்ள கூடாமல் அழுதான். அதுதான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த அழுகையெல்லாம் களிப்பு. அழுதான் அடக்கி கொள்ள கூடாமல் அழுதான். அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். அன்னாள் வீட்டுல அழுதாள். சர்ச்சில் வந்து மிகவும் அழுதாள். அந்த கண்ணீருக்கு அங்க ஃபுல் ஸ்டாப். அந்த பள்ளத்தாக்கு, இதுக்கு மேல இவனால அழ முடியாது. இதுக்கு மேல இவன்ட்ட கண்ணீர் இல்லை. என் திராணி அவருக்கு தெரியும். என்று முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும். என் மிழிகள் ஈரனணிஞ்சா தெய்வத்தின். அவன் எப்பொழுது மிகவும் அழுதானோ அதன் பிறகு சீனே மாறுது. ஆமே, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 15வது வசனத்தை வாசியுங்கள். 45:15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர்கள் அவனோட சம்பாஷி. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை மாற யோசேப்பை நீ அழணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாற யோசேப்பை நீ அழணும். தப்பு உண்மையிலே சகோதரர்கள் பக்கம். சகோதரர்கள் தான் அழணும்.
ஆனா தரிசனம் உள்ளவனுடைய கண்ணீருக்கு தான் வேல்யூ. ஆமே. குடும்பத்தில் இப்படி பிரிவினை இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலையா, உங்க மேல தேவத்திட்ட நீங்க தான், உங்க கண்ணீருக்கு மதிப்பு வேற. ஏன்னா காத்திருந்தவர்கள் நீங்க. ஆமே. அவன் சகோதரர் அவனோட பேசினாங்க. 22 வருஷம் ஆச்சு சகோதரர்கள் பேசி. இவனை பகைக்க ஆரம்பிச்சாங்க, இவனை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க, கூட்டத்திலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப பேசுறாங்க. இந்த சமாதானத்துக்கு பின்னாக என்ன இருந்துச்சு? இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா, என்ன இருக்குது? இதுக்கு பின்னாக ஒருவனுடைய கண்ணீர் இருக்கிறது. குடும்பத்தின் சமாதானத்துக்காக, உறவுகளின் சமாதானத்துக்காக சபையே நீ வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. அதன் பலனை நீ ஒரு நாள்ல பார்க்கதான் செய்வ. உன் கண்களுக்கு முன்பதாக பார்க்கதான் செய்வ. கண்ணீருக்கு இருக்கிற மதிப்ப மாதிரி, வேல்யூ மாதிரி வேற எதுக்கும் கிடையாது. ஆமே. குடும்பத்துல பேசலையா யாரும், தேவ சமூகத்துல அழுங்க. அதன் பலன் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. ஒருவருக்கு ஒரு பகையா இருக்கா, சண்டையா இருக்கா. சில வீட்டுக்கு போனாலே, எல்லாரும் கூடுனாலே நெஞ்சு வலிக்கும் சிலருக்கு. எல்லாரும் கூடுனாலே என்ன ஆக போகுதோ, என்ன நடக்க போகுதோ. ஆமே. இந்த பகையை நியாயப்படுத்தவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல, நியாயப்படுத்தவே கூடாது. ஆமே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அதான் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியானவர் ஒன்று எழுதி வைத்திருந்த நோக்கம் உண்டு. யோசேப்பு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார். ஆமென். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டேன். அழுகையில என்னெல்லாம் நடக்குது? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு செபிக்கிற டைம் போயிட்டு, 43வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 34வது வசனத்தை பாருங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண வஸ்திரம், யோசேப்புக்கு பலவர்ண அங்கி குடித்ததும் எல்லாருக்கும் முகம் மாறுச்சு. அதே சகோதரர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. அதே சகோதரர்கள் தான் இப்போ. எல்லாருக்கும் ஒரு பங்கு, ஒருத்தனுக்கு மட்டும் 5 பங்கு. வா வழியில வா வச்சுக்கிறேன் பென்யமீனே, உன் கதை வழியோட. அப்படி இல்லை, அவனுடனே கூட. இதுக்கு பின்னாக இருந்தது ஒரு அழுகை. அழுகை. சின்ன வயசுல எல்லாரும் நல்ல ஜாலியா விளையாடுற சகோதரர்கள் தானே. வளர்ந்து சொத்துன்னு வரும்போது, மற்ற காரியங்கள் வரும்போது, எல்லாம் தனித்தனி குடும்பம்னு ஆகும்போது பிரச்சனை தலைவரிக்க ஆரம்பிச்சிட்டு. சின்ன வயசுல எல்லாம் சேர்ந்து ஒரே பாயில் படுத்து ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டு. ஆமென். ஒருவனுடைய கண்ணீர். 12 சகோதரர்கள் ஒருமித்து மகிழ்ந்தார்கள். ஒருமித்து. இன்னைக்கு பேச்சு இல்லை. ஆமே. நம்ம அதை நியாயப்படுத்திட்டு அவங்க பேசல, இவங்க பேசல. யோசேப்பு நியாயப்படுத்தல. யோசேப்பு அழுதான். அழுதான். தரிசனம் உள்ளவன் ஓட்டத்தை சமாதானத்தோட தான் முடிக்கணும். ஆமே. கண்ணீர் இல்லாத இடத்துக்கு போனோம்னா சமாதானத்தோட தான் முடிக்கணும். செய்தி இல்லை என்றால் இது டச் பண்ணனால சொல்றேன். அவங்க என்ன தேவ சமூகத்தில் நீங்க அழுங்க, ஒரு நாள் பதில் உண்டு. அதற்கு பின்பு அவன் சகோதரர்கள் அவனோடு சம்பாஷித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கொஞ்ச காலம் முடியும். கொஞ்ச காலம் முடியும் போது சபை என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. 102:13 கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏசாயா 63:4 என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவரும் அங்கிருந்து சொல்லுவார், சபையும் இங்கிருந்து சொல்லும், அந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அப்ப அது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய 2 பிரதானமான காரியம் உண்டு. ஒன்று, எபிரேயர் 12:2 அந்த 2 காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன்
முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த நாள் தமக்கு முன்னாக அந்த சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்ப ரெண்டு காரியம் செய்யணும். ஒண்ணு, எண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. யார் என்ன பேசினா நம்ம நினைச்சு நம்முடைய பாதை முன்னாடி போக மாட்டேங்குது. ஏசவேல் பேசினதை நினைச்சா பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருந்தாலும் எலியா சுருண்டு படுத்தார். அவமானத்தை எண்ணாம நீ என்ன வேணாலும் பேசு, நாளைக்கு நான் வைக்கிறது தான் சட்டம். அதான் எனக்கு யோசிப்புடைய லைஃப். நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் சொல்லு, நாளைக்கு சீன் சேஞ்ச் ஆக போகுது. யோசேப்பு அவமானத்தை எண்ணி இருந்தால் அவன் அதிபதியானது முதல்ல போர்த்திபாரி மனைவியை தூக்கி இருப்பான். அவளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறான். அவமானத்தை எண்ணல. ரெண்டு சிலுவையை சகித்தான். சகித்து யோசேப்பு வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பார்க்க முடியும். ஏன்னா முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை நான் பார்க்கணும், அதை நான் அடையணும். இந்த காத்திருப்பு காலத்துல நம்முடைய வாசனை வெளியே வரும் வரைக்கும் அவமானங்களும் நிந்தையும் உண்டு, சிலுவைகளும் உண்டு. ஆமே. எருசலேம் வீதியில ஒருத்தங்க சிலுவையை தூக்கிட்டு போறாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் பார்க்கறாங்க தெரியுமா? ஒன்று, இதுதான் அவருடைய கடைசி பயணம். அதே போலதான் இப்படிப்பட்ட காத்திருப்பு காலத்துல சில அவமானங்கள், சில சிலுவைகள் வாழ்க்கையில வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இனி நான் இதை சுமக்க மாட்டேன். இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகும், அதுக்கப்புறம் நான் மகிழ்வேன். திருப்பியும் இதே வீதியில நான் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கர்த்தர் விட மாட்டார். இதே வீதியில நான் அவமானத்தோடு வர கர்த்தர் விட மாட்டார். இதே இடத்துல நான் நிந்தையை சுமக்க கர்த்தர் விட மாட்டார். ஆமென். நீங்க எந்த பாதையில நிந்தையும் அவமானத்தை சகித்து கொண்டு போறீங்க? இந்த நம்பிக்கையோட போங்க. இதே இடத்துல, அதே இடத்துல கர்த்தர் இனி ராஜாவாய் தான் வருவார். சிலுவை எடுத்துக்கொண்டு இல்ல, ராஜாவாய் தான் வருவார். தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆமென் பாடுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு முடிந்த முழங்காற்படிட்டு அல்லது எழுந்து நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ, நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் அப்பா, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. இயேசுவின் நாமத்திலே நம்பி இருக்கோ பேசப்பா. நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மையன்றி யாருமே இல்லை ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து கேளுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஆமென் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏதாவது செய்யணும். Jesus glory alama shekara balamarama. காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையே, நீர் சொன்ன வார்த்தையை
ஆபிரகாம் அந்த நாளை காண ஆசையாயிருந்தான். சொன்ன வார்த்தை கண்டு களி கூர்ந்தான், கண்டு களி கூர்ந்தான். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமென். முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஜீசஸ். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆமென். நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை நான் நம்பி இருக்கிறோம். உம்மை நீ யாரும் இல்லையப்பா. Glory Father. நான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை நீ ஒரு 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 2 நிமிஷம் அப்படியே தலைகளை தாழ்த்தி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே கண்டு களி கூற பண்ணுவீரப்பா. நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். நான் எதை காண ஆசையா இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். கண்டு களி கூற பண்ணுவேன். அதுவரைக்கும் இந்த பாதையில நிற்கவும் நடக்கவும் இதை கடக்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும், சத்துவத்தை தாரும், பலனை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள் இருந்தாலும் நீர் கூட இருந்து எப்படி யோசேப்பை அதை கடக்க பண்ணி ஆண்டவர் நீர் குறித்த அந்த நாளை காண பண்ணினீரோ அப்படி எங்க வாழ்க்கையிலும் செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நிறுத்துவீராக. ஒவ்வொருவருக்காக அப்படியே ஜெபிக்கிறேன். ஆபிரகாமிடத்திலே சொன்னீரே வருகிற வருஷத்துல குறித்த காலத்தில் என்று, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ அந்த நாளை காணும்படி, அந்த நாளை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், அப்படியே செய்து, அப்படியே செய்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். வல்லமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.